இனியவர்களே, ரோமை தமிழ்ச்சங்கம் பொன் விழா கொண்டாடுவதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ரோமை தமிழ்ச்சங்கம் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் பேசும் மக்களை ஒன்றாக இணைத்தது. எந்த நாடுகளிலிருந்து மக்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் வந்திருந்தாலும் தமிழ் பேசினால் தமிழன் என்ற உணர்விலே ஒன்றாக இணைத்து ஒருவருக்கொருவர் உதவி, உற்சாகப்படுத்தி விழா கொண்டாடி மகிழ்வது ரோமை தமிழ்ச்சங்கம். அதன் 25ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடிய பொழுது அதன் தலைவராக இருந்து செயலாற்றியதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது அருட்தந்தை அற்புத சேவியர் அவர்கள் தலைமையேற்று 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுவது பேர் ஆனந்தமாக இருக்கிறது. ரோமை தமிழ்ச்சங்கம் தமிழர்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். இப்பொழுது அது வளர்ந்திருக்கிறது. நம்முடைய தமிழ் சொந்தங்களின் திறமைகளை வெளிப்படுத்துகின்றது. ஒருவருக்கொருவர் இன்னும் அதிகம் அக்கறையோடு அன்போடு தேடிட உதவுகின்றது. கூட்டங்களில் ஒரு குடும்ப உணர்வை தந்து கொண்டிருப்பதும் மகிழ்வை தருகிறது. ஆம், நாம் தமிழர்கள் இணைந்து மகிழ்ந்து வாழ வேண்டும். சாதி மத இடையூறுகள் தேவையில்லை. மாறாக தமிழன் என்ற உணர்வில் இன்னும் அதிகம் இணைவோம், மகிழ்வோம். நிறைய நம் பிள்ளைகளுக்கு, சொந்தங்களுக்கு உதவியாக, உறுதுணையாக இருப்போம். நிச்சயம் இத்தமிழ்ச்சங்கம் பலருக்கும் முன் உதாரணமாக இருக்கும் என்பது உண்மை. அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.